வெல்கம் டு சிபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பொது தமிழ்ல இலக்கணத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா மூவகை மொழிகள். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? மொழிகள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படித்தானா? மொழிகள் அப்படின்னா நம்ம அந்த சொற்கள் அதை தான் என்ன சொல்லுவோம், மொழிகள்னு சொல்லுவோம். ஏன்னா சொல்லுக்கு என்னது மொழி, பதம், கிழவி அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயர்கள் உண்டு. அப்போ மொழிகள்னாலே நம்ம என்னதான் சொல்றோம், சொற்கள் தான் சொல்றோம். ஓகேவா? அப்போ இந்த மொழிகளை மூன்று வகையா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன வகைன்னு பாத்தீங்கன்னா தனிமொழி, அப்புறம் தொடர் மொழி, அப்புறம் பொதுமொழி இப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைகளா மொழிய பிரிச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தனிமொழி. தனிமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று என்ன பண்ணுது, பொருளை தருவது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், தனிமொழி அப்படின்னு சொல்றோம். இந்த தனிமொழி எப்படி வரும், பகாபதத்திலையும் வரும், பகுபதத்திலையும் வரும். புரியுதா? ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தருவதை தான் நம்ம என்ன சொல்றோம், தனிமொழி அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு கண், படி. கண் என்னது, ஒரு உறுப்பு. படி என்னது, ஒரு செயல். அப்ப அது என்னது, பொருளை தருது. பகாபதம் என்னது, இதை நம்ம என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. இங்க பிரிக்க முடியாது, ஆனாலும் என்னது, நமக்கு பொருளை தரும். இங்க பாத்தீங்கன்னா பகுபதம். பகுபதம் என்னது, பிரிக்க முடியும், ஆனாலும் நமக்கு என்ன பண்ணுது, ஒரு பொருளை தருது. இப்ப அதை பாத்தீங்கன்னா கண்ணன். அப்ப நம்ம இதை பிரிக்கலாம் தானே, கண் பிளஸ் இன் பிளஸ் கண்ணன். அப்புறம் என்னது, படித்தான். அப்போ படி பிளஸ் இத்து, இன்னொரு இத்து. அப்புறம் என்னது, ஆண், படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பகுக்கலாம். சரியா? அப்படி ஒரு சொல் தனித்து நின்று பொருளை தருவது தான் நம்ம என்ன சொல்றோம், தனிமொழி அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்புறம் தொடர்மொழி. தொடர்மொழின்னு பாத்தீங்கன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள், அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து என்னது, பொருளை தருவது தான் நம்ம என்ன சொல்றோம், தொடர்மொழி. தொடர்னாலே நமக்கு என்ன தெரியும், தொடர்ந்து பொருளை தருவது தான் நம்ம என்ன சொல்றோம், தொடர்மொழி அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கண்ணன் வந்தான். கண்ணன் என்னது, ஒரு பெயரு. வந்தான்னு ஒரு செயல். இந்த ரெண்டுமே சேர்ந்துதான் நமக்கு கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டுல ஒரு பொருளை தருது. அடுத்து என்னது, மலர் வீட்டுக்கு சென்றாள். இங்க பாத்தீங்கன்னா என்னது, மூன்று இது இருக்குது, தனிமொழி இருக்குது. இந்த மூணுமே சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுது, ஒரு பொருளை தருது. இப்படி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் என்னது, தொடர்ந்து நமக்கு பொருளை தாரதான் நம்ம என்ன சொல்றோம், தொடர்மொழி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பாத்தீங்கன்னா பொதுமொழி. பொதுமொழின்னு சொன்னா ஒரு சொல் என்னது, தனித்து நிற்கும் போது ஒரு பொருளையும், அதே பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா அது என்னது, இன்னொரு பொருளையும் தந்து ரெண்டுக்கு இடையில தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் என்னது பொதுவா இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு சொல் தனித்து நிற்கும் போது ஒரு பொருளையும், அதுவே நம்ம அதை பிரிக்கும் போது இன்னொரு பொருளையும், அடுத்து என்னது, இந்த தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவா இருக்கிறது தான் என்னது, பொதுமொழி. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல என்னன்னா 8 என்னது, இது சேர்ந்திருக்கும் போது 8 எதை குறிக்குது, ஒரு எண்ணை குறிக்குது. இது நம்ம இதை பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம் பாத்தீங்கன்னா எல் பிளஸ் என்னது 2, எல் பிளஸ் 2. அப்ப என்னன்னா எல் என்னது, ஒரு வகை உணவு. சரியா? எல்னா உணவு, தூன்னா என்னது, உண்பது. அப்போ என்னது, இது வேற பொருளை தருது. இங்க 8 என்னது, ஒரு எண்ணெய் குறிக்குது. அதே இது நம்ம பிரிச்சோம்னா அது என்னது, வேற ஒரு பொருளை தருது. அடுத்து பாத்தீங்கன்னா வேங்கை. வேங்கை எதை குறிக்கும், வேங்கை என்னது, வேங்கை என்னும் சொல்லதை குறிக்கும், மரத்தை குறிக்கும். எதை குறிக்கும், மரத்தை குறிக்கும். ஓகே, இதை நம்ம பிரிக்கும் போது எப்படி பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா வேம் பிளஸ் கை. அப்போ வேம் அப்படின்றது என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகின்ற. வேகின்ற அப்படின்னு சொன்ன ஒரு பொருளை குறிக்குது, வேகின்ற. வேகின்ற. கை என்னது, நம்ம
உடல்ல இருக்கிற ஒரு உறுப்பு, அதான் வந்து கை. அப்ப வந்து என்னது, இது வந்து இருக்கும்போது, சேர்ந்து இருக்கும்போது என்னது, ஒரு மரத்தை குறிக்குது. இதே இது நம்ம பிரிச்சா என்னது, வேற ஒரு பொருளை தருது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், பொதுமொழி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தேங்க்யூ.